ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மைன்கிராஃப்டில் ரியலம் கிராஃப்ட்னு ஒரு கேம் இருக்கும். அந்த கேமில் தான் இருக்கேன். இப்போ நம்ம வந்து எதுக்கு போக போகிறோம்னா விண்டர் ஃபாலுக்கு போகலாம். விண்டர் ஃபால் நல்லாயிருக்கும். நம்ம விண்டர் ஃபாலில் என்னெல்லாம் பண்ண முடியும் அதை பண்ணுவோம். நான் வந்துட்டேன் பாருங்கள். நான் இப்போ க்ரியேட்டிவ் மூடில் இருக்கேன். நம்மளால் இப்போ இந்த மூடுக்கு போக முடியாது பாருங்கள். நம்மகிட்ட எல்லாமே இருக்கும். ஆனால் நம்மளால் முடிஞ்சால் இது ரெடி பண்ண முடியாது. இது எடுத்துக்கலாம். ரெண்டர் பீரியட் எடுத்துக்கலாம். ரெண்டர் பீரியட் ஐஎஃப்ன்றா இது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் இதாக இருக்குது. ஏன்னு தெரில. நம்ம எங்கே போகலான்னா வில்லேஜ் அதுக்கு போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருந்துச்சுன்னா நம்ம போகலாம். பார்த்திங்கன்னா மினி கேம்ஸ்க்கு போகலாம். மினி கேம்ஸில் ஸ்னோபால் ஃபைட் போகலாம். நல்லாயிருக்கும். ஸ்னோபால் நல்லா பெய்யாச்சு. நம்ம வந்து இப்போ வந்து ஸ்னோபால் ஃபைட்டை வச்சு நம்ம எனிமீஸ் அடிக்கிறோம். ரேட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அதான் நம்ம ரியல் அந்த இந்த கேம் இல்லை. ஆனால் நான் இந்த மைன்கிராஃப்ட் ட்ரையல்ஸ் வச்சுருக்கேன். ட்ரையலில் போய் விளையாடலாம். மைன்கிராஃப்ட் ட்ரையல் நல்லாயிருக்கும். நான் இப்போ தான் ஸ்டார்ட் உள்ளே போகிறேன். இப்போ இதில் நம்மளுக்கு இது இருக்காது. க்ரியேட்டிவ் மோடு பீஸ்ஃபுல்லில் போகலாம். ஏன்னா இப்போ தான் கேம் விளையாடுறேன். ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோவா தெரியாது. மைன்கிராஃப்ட் ஹார்ட் லெவல்லாம் போனேன்னா எனக்கு சுத்தமாக தெரியாது. அதனால் நம்ம இதுக்கு வந்துட்டோம். நைட்டு க்ரீப்பர்லாம் வராமல் இருந்தால் நல்லது. சிச்சி இப்படி ஸ்டக் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதான் எச்சலாக இருக்குது. நல்லா தான் ட்ரிப்பாக இருக்குது. நம்மளுக்கு இப்போ மரம் வெட்டணும். அங்கே போய் மரம் வெட்டிட்டு வரலாம். ஐயோ, இது வேறு ஸ்டக்காகி பொல்லுது. ஸ்டார்ட்ரு நான் இங்கே தான் விளாண்டுட்ருக்கேன். நல்ல கேமாக இருக்குது. இதில் ஏதாச்சும் உழுமான்னு பார்ப்போம். இப்போ உள்ள போய் நல்லா இது பண்ணிக்கணும். ஒன்று பண்ணிப்போம், வச்சுருவோம். ஒரு ஸ்டிக் எடுத்துப்போம். கத்தி ஒன்று எடுத்துப்போம். ஆக்ஸ் ஒன்று எடுத்துப்போம். இப்போ நம்ம ஆக்ஸை வச்சு வெட்டி எடுத்துடலாம். போல சீக்கிரம் மரத்தெல்லாம் வெட்டி எடுக்கணும். நைட் ஆகிறதுக்குள்ளே நைட் ஆகணுன்னு தான் வேலையே இருக்குது. சண்டைக்கு இறங்கணும். ஓகே, நம்ம பேய்ப்பா நம்ம வெட்டின மரத்தில் இருந்து இது விழுந்துருக்கோம். ஸ்டிக்ஸு ஒன்று இங்கே விழுந்துருக்கு. ஜங்கிள் சாப்பிட்டு போட்டுட்டு ஸ்டிக்கு உள்ளல. நம்மளுக்கு இப்போ வேறு வழியில் ஆட்டை தான் அடித்தாகணும். அப்புறம் மைண்ட் தான் பண்ணணும். வடை வா எடுத்தாச்சு. இன்னொரு ஆடு தேவை. இவ்வளோ நேரம் இங்கே தான் ஆடு கொத்தாக போச்சு. அதை விட்டுட்டு என்ன ஆடை பண்ணிருக்கேன். இப்போ நம்ம திருப்பி அதை போட்டு சாப்ளிங் வைக்கலாம்.
இப்போ நம்மளுக்கு உட்டு தேவை. உட்டு பண்ணிட்டு பிக்காக்ஸ் 2 பண்ணிக்கலாம். ஆக்சின் இதுதான் நம்மளுக்கு தேவை. இப்போ நம்ம கீழே போய் மைன் பண்ணிட்டு வரணும். மைனிங் ஏரியாவை கண்டுபிடிக்கணும். அதுக்கு மைனிங் ஏரியா கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறேன். ஆனால் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்கி. ஏதாச்சும் ஒரு இது கிடச்சா நல்லாயிருக்கும். ஒரு வில்லேஜ் கிடச்சா நல்லாயிருக்கும். நான் இப்போ இதான் தேடிட்டு இருக்கேன். பெட்டு வச்சிடலாம். அப்போலாம் ஷீப்பை கண்டுபிடிச்சோன்னா மேப் இல்லையே. அதான் ஒன்றும் இல்லை. அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் இடத்துக்கு போகலாம். கேவ் மொல்ல கண்டுபிடிக்கும். அதுக்கு மரம் இல்லைன்னா நம்ம இங்கே பாரு ஜஸ்ட்டு மியூசிக் கொண்டு இருந்தால் கீழே வந்துருப்போம். நம்மகிட்ட இருக்கிற உட்ஸ் ரொம்ப கம்மி தான். பார்த்து 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 இப்போ நம்மளுக்கு இது உடைக்கணும். அவ்வளோதான். நம்மகிட்ட ஹெல்த் இல்லைனா நம்மளுக்கு அப்போனா ஒரு இது தேவைப்படும். ஒரு அயன் முதல்ல தேடி போவோம். அயன் கிடச்சா போவோம். இப்போ நம்ம அப்படியே ஸ்லோவாக இதில் இறங்குவோம். ரொம்ப பயமாக தான் இருக்குது உள்ளே போகிறதுக்கே. சரி ட்ரை பண்ணுவோம் நம்ம போகிறதுக்கு. அதுக்கு முதல்ல இது தேவை. நம்ம இது எடுத்துக்கலாம். போ உள்ளே போய் செஸ்ஸில் போய் எனக்கு கொஞ்சம் தான் விளையாட தெரியும். அதனாலேயே உட்டை வச்சு ஒரு ஆயுதத்தை முதல்ல பண்ணிக்கணும். இல்லைனா அவ்வளோதான். ஓகே பொன் பண்ணியாச்சு. நம்ம முதல்ல நம்மளுக்கு இது தேவைப்படும்ல. நம்ம உட்டு வச்சுருக்கோம்ல. ஐயோ இது வேறு ஒரு இடத்துல எடுத்து வைக்கணும் போல. சொச்சோ தெரியாமல் உட்டை வேஸ்ட் பண்ணுறேன்னு. கீழே உட்டு தேவைப்பட்டுச்சுன்னா